ஹலோ வியூவர்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் கனெக்ட் பண்ணிருப்போல எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அது ரிகார்டிங்கான ப்ராப்ளம்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் அண்ட் சீரியஸ் காம்பினேஷனில் இருந்தால் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அட் த சேம் டைம் கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நவ் மூவ் ஆன் டு தி ப்ராப்ளம். ஸோ டிட்டர்மைன் கரண்ட் I2 ஃபார் த நெட்வொர்க் இன் ஃபிகர். யூஸ் த கரண்ட் டிவைடர் ரூல். சரிங்களா? ஸோ ஹியர் ஐ நோ த கரண்ட் டிவிஷன் டெக்னிக். சரிங்களா? அப்போ I2 அப்படின்னா இந்த 8 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ், அதாவது R2 வழியா போகக்கூடிய கரண்ட் தான் தேவை. கரண்ட் டிவிஷன் ரூல் படி எனக்கு என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் திஸ் R1 divided by total resistance R1 plus R2 into my total current. இங்க total current எவ்வளவு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? IS. ஸோ இதுதான் என்னுடைய ஃபார்முலா. இப்போ இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும்? R1 which is equal to 4 kilo ohm, 4K. Similarly R1 4K plus R2 வந்து it should be 8K into total current வந்து 6 ampere. So 4K divided by 12K into 6. So KK will cancel. 4 ஆல் அடிச்சோம்னா 3, அடிச்சோம்னா 2. அப்ப therefore 2 ampere. அப்போ இது வழியா போகக்கூடிய I2ங்கிற கரண்ட் இதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 amps இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இதையே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதோடைய நெட் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலன்ட் என்னன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அக்ராஸ்ல இது ரெண்டு எனக்கு பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. அப்ப R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்க எனக்கு ஃபார்முலா என்ன? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா R1 into R2 divided by R1 plus R2. அப்ப therefore என்ன கிடைக்கும்? 4K into 8K divided by 12K அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா it should be equal to 3. ஸோ அப்போ 8 divided by 3 கிலோ ஓம் அப்படின்னு கிடைக்கும். இதை நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2.667 கிலோ ஓம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன், என்னுடைய பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ஷன்ஸ்ல என்னோட நெட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்ல எது கம்மியா இருக்கோ அதை விட கம்மியா இருக்கும் வரக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். So that means my R equivalent is less than the minimum resistance. இங்க minimum resistance எவ்வளோ? R1. அப்போ 4 கிலோ ஓம் விட எனக்கு ஆன்சர் கம்மியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா it should be 2.667. So obviously it is true. So இப்படிதான் வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா கொடுத்தாங்கன்னா நான் சிம்பிளிஃபை பண்ணணும். Okay, so now I move on to the next problem, then you get some clear cut idea. Now you see, so find R equivalent for the circuit shown in figure. ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் சிம்பிளிஃபிகேஷன்ல நெட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா என்னுடைய சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக் வந்து இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர் ஈக்குவலண்ட் எங்க கேட்டிருக்காங்க? இந்த டெர்மினலுக்கு அக்ராஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ என்னுடைய சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வரணும். அப்ப நான் சிம்பிளிஃபை பண்றது டுவோர்ட்ஸ் இந்த டைரக்ஷன் வந்து நான் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் எதுக்கு அக்ராஸ்ல பாக்குறேனோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தாதான் என்னோட நெட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியா இருக்கும். ஸோ அப்படிக்குள்ள ஐ கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ டிரா த நெட்வொர்க் 4 6 3 4 12. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இது மூணு ரெசிஸ்டன்ஸ்மே எனக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் இன் சீரியஸ் கனெக்ஷன். சீரியஸ் கனெக்ஷன்னா ஐ நோ தட் மை ஓவரால் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் which is equal to 8 plus 10 plus 6 which is equal to 18 plus 6 24. அப்ப அதை சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? 24 அப்படின்னு போட்டுடலாம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நவ் ஐ மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டெப். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இருக்கு பாருங்க. சோ இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு? பேரலல்ல இருக்கு. அப்ப therefore my R equivalent which is equal என்ன கிடைக்கும்? R1 R2 divided by R1 plus R2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப therefore 12 into 24 divided by 12 plus 24. சரிங்களா? அப்ப therefore 12 into 24 divided by 36. So simplify பண்ணோம்னா 3, இது அடிச்சோம்னா 8. அப்ப 8 ஓம் கிடைக்கும். அப்ப therefore என்னுடைய நெட் ரெசிஸ்டன்ஸ் அந்த டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் லுக்ஸ் லைக் திஸ். இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா?
பட் இன் கம்பேரிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் என்னால இதை எலிமினேட் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஒரு வேல்யூ வந்து எவ்வளோ 8. இப்போ இது வந்து 4 ஓம், இது 6, அகைன் இது 4, இது வந்து 3. ஸோ இப்போ இதுக்கு அக்ராஸ்ல தான் என்ன பண்றேன், ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்றேன். ஸோ நவ் ஐ மூவ் ஆன் டு தி தேர்ட் ஸ்டெப். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு, சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ என்னோட நெட்வொர்க் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். அப்ப இது என்ன பண்ணலாம், நான் வந்து இப்படி எழுதலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 8 + 4 12, இது 6, இது 4, இது 3. ஸோ நவ் யூ see this. இது ரெண்டுமே இப்ப எப்படி இருக்கு, எனக்கு பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. பேரலல் கனெக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பைலேட்டரல் எலிமெண்ட்ல ரெண்டு டெர்மினலுமே வந்து ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து எனக்கு என்ன சொல்லியிருந்தேன், பேரலா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே எனக்கு பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. அப்ப தேர்ஃபோர் இதோடைய ஆர் ஈக்குவலன்ட் எனக்கு என்ன கிடைக்கும், 12 into 6 divided by 18. 12 plus 6. So அடிச்சோம்னா 3, simplify பண்ணா 4. Therefore network எப்படி இருக்கும்னா, it should be like this. 4 and vice versa. So this is the R equivalent. இப்போ இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, மூணுமே சீரியஸ்ல இருக்கு. அப்ப therefore இதை வந்து நான் சிங்கிள் ரெசிஸ்டன்ஸா மாத்திடலாம். This is nothing but my R equivalent. So 4 plus 4 8, 8 plus 3 11. அப்ப இதோட வேல்யூ வந்து எவ்வளோ, 11 ohm. Okay. I hope it is very well clear. Okay. Now I show one trick. இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறோம், கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து ரெண்டு விதமா ட்ரிக், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ட்ரிக்கியா எப்படி போறது, இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி போறதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்துங்க 12 24 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எனக்கு பேரலல்ல இருக்கு. இதுல எது மினிமம் ரெசிஸ்டன்ஸோ அதை எடுத்துக்கங்க. எது 12, சரிங்களா? அதை வந்து நான் டிஃபால்ட்டா 1ன்னு வச்சுக்கணும். அந்த மினிமம் ரெசிஸ்டன்ஸால என்ன பண்ணணும்னா, இந்த 24 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை வந்து நான் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணக்குள்ள எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ரேஷியோல இருக்கு பார்த்தோம்னா 1:2. அப்ப இந்த ரேஷியோ நான் கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான் சார், சிம்பிள். சரிங்களா? அதனால கம்பல்சரி இது 1ன்னு தான் வரணும். இந்த ட்ரிக் வந்து இந்த மாதிரி முழு நம்பரா இருக்கணும். 1 2 2:3 இல்ல 1:4 1:5 இந்த மாதிரி முழு நம்பரா இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். ஃபிராக்ஷன்ல வந்ததுன்னா இட் ஷுட் பி காம்ப்ளிகேட்டட். அதனால என்னோட இந்த ரேஷியோ வந்து இட் ஷுட் பி a ஃபுல் நம்பர் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அப்ப இதோட ரேஷியோ 1:2. அப்ப தேர்ஃபோர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? இஃப் ஐ ஆட் தீஸ் 2 எனக்கு கிடைக்கும் 1 + 2 3. அப்ப இந்த நம்பர் வந்து 3. இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு எது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24 இஸ் த பிக்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ 24 3 ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்ப இதுதான் அதோட ஆன்சர். ஜஸ்ட் யூ see this, it is 8. And similarly you see this 6 12 6 12 அப்போ 1:2 ரேஷியோல இருக்கு. அப்போ ஓவரால் அடிஷன் வந்து 3. இருக்கிறதுல பெரிய ரெசிஸ்டன்ஸ் எது, 12. அப்போ 12 divided by 3 எவ்வளவு வரும், 4ன்னு வரும். அகைன் பாருங்க இங்க 4 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரிக்கியா இருக்கிற சம்ஸை இந்த ரேஷியோ கான்செப்ட் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒன்லி ஃபார் எம்சிக்யூஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. அதர்வைஸ் ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர் இஸ் அப்ளிகபிள். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். ஸோ நவ் calculate the equivalent resistance RAB in the circuit in figure. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்து மேல பார்த்த அதே கான்செப்ட் தான். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அங்கங்க ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஐ மூவ் ஆன் டு த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜஸ்ட் ஐ ட்ரா ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து நீங்க என்ன இருக்கு, ஷார்ட் ஆயிருக்கு, நடுவில் எந்த எலிமெண்ட்டுமே கனெக்ட் ஆகல. அப்போ இது என்ன பொட்டன்ஷியல்ல இருக்கோ அதே பொட்டன்ஷியல்ல தான் இந்த பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த பிரான்ச் இங்க கனெக்ட் பண்ணாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா இந்த பிரான்ச்சை இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணாலும் ஒண்ணுதான். So that I redraw this diagram so that you get some clear cut idea. சரிங்களா? Just I redraw and then I simplify all those things. So then only you get some clear cut idea. So this is 10, this is 3, this is 1, this is 4 and 1 and this is 5. Okay. So now இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இதை வந்து நான் ரீட்ரா பண்றேன். 6 ohm. சிமிலர்லி D ல இருந்து வரக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இது 12 ohm.
இப்படி கிராஸ் பண்ணாம ஏன்னா இது 2 சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கு. அப்ப எங்க கனெக்ட் பண்ணாலும் அந்த வேல்யூ மாறப் போறது கிடையாது. சோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்ப்பஸ்க்காக இத வந்து நான் என்ன பண்றேன்? ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். Now you see this, these two resistance are in parallel. Similarly, these two are in parallel and these two are in series. இது எல்லாமே நான் ஒரே ஸ்டெப்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். பட் டிஸ்கிரிப்டிவ் டைப்னு வரக்குள்ள நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுங்க. சரிங்களா? ஃபார் த டைம் பீயிங் ஜஸ்ட் ஐ சிம்பிளிஃபை ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா இதனால மத்த எந்த பிரான்ச்சோட ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அஃபெக்ட் ஆகாது. So that I done at the same time. Okay. So that it is 10 ohm. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோல இருக்கு. அப்ப 3 ஆட் பண்ணா அப்ப 6/3 which is equal to 2. நான் சொன்ன ட்ரிக் படி போட்டோம்னா இதோட வேல்யூ 2 ohm and this is 1 ohm. Again இது வந்து என்ன இருக்கு 4 1:3 ரேஷியோல இருக்கு. ஆட் பண்ணால கிடைக்குது 4. அப்ப 12/3 வந்து எவ்வளவு கிடைக்கும்? 4 ohm அப்படின்னு கிடைக்கும். சாரி 4 sorry 12/4 which is equal to 3. அப்ப 3 ohm. ஸோ எப்படி கண்டுபிடிச்சேன்னா எனக்கு இங்க மினிமம் ரெசிஸ்டன்ஸ் 4. அப்ப வரக்கூடிய நெட் வேல்யூ அதை விட கம்மியா இருக்கணும். இப்போ 4ன்னு போட்டது தப்பு. ஸோ இங்க நம்பரை மாத்தி போட்டுட்டேங்கிறத நான் இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணேன். ஸோ லைக் தட் யூ ஷுட் ட்ரேஸ் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ 1 + 5 6. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே எனக்கு பேரலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு மீனிங் 6. தேர்ட் ஒன் இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு பேரலா இருக்கு which is 1:2 ரேஷியோல இருக்கு. அப்ப 3 ஆட் பண்ணோம்னா therefore 6/3 which is equal to 2 ohm. Okay. So therefore this is 10 ohm, this is 2 ohm and this is 1 ohm. Again this is 2 ohm. Now fourth step இது பாத்தீங்கன்னா ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு சீரிஸ்ல இருக்கு. இதை நான் இங்க ஃபர்தரா இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். This is 10, this is 2 and this is 3. இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு parallel combinationல இருக்கு. அப்ப therefore if I simplify this, this is 10 and if I simplify this, we know that 2 into 3 divided by 2 plus 3 which is equal to 5. About 6 divided by 5 which is equal to 1.2. So this is 1.2. So இப்போ இது ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கு. If I simplify this, I get the value of 11.2. So therefore the answer is RAB which is equal to 11.2. So that is very important. So like that you should simplify all those problems. So now you take this problem for practice. So this is the practice problem and the answer is also given. Just kindly check whether you get the value of this 14.4 ohms. ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.